எதிர்காலத்துல மக்கள் எல்லாம் இந்த வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எல்லா இடத்துலயும் கரண்ட் போகுது. அப்படி கரண்ட் போனதுல இருந்து மக்கள் யாருக்குமே சுத்தமா தூக்கமே இல்லாம போயிருது. இதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் அப்புறம் ஒரு வாரம்னா பரவாயில்ல, மாச கணக்குல அவங்க யாருக்கும் தூக்கமே வரல. இப்படி டெய்லி தூங்காமலே இருந்தாங்கன்னா இதனால மண்டை குழம்பி போய் பைத்தியமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகும். இதுக்கு இடையில இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வந்து நல்லா தூங்குறா. எப்படிடா இவளால மட்டும் தூங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வச்சு ரிசர்ச் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணை வச்சுதான் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மக்கள் யாரையும் தூங்க வைக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ண பாக்குறாங்க. இதுக்கு அந்த பொண்ணோட அம்மாவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இருந்தாலும் அதை மீறி அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, எதனால இவங்க எல்லாத்துக்கும் தூக்கம் போணுச்சு, இதை சரி பண்ண போறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2021ல ரிலீஸ் ஆன அவேக் அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பில்டிங்க காமிக்கிறாங்க. இங்க செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ற ஜில் அப்படிங்கிற இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம ஒரு லேபுக்குள்ள வரா. இவ ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்திருப்பா. அதனால அவன் அந்த கேமரா லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறான். கேமரா லைட் ஆஃப் ஆனதுமே இவ லேபுக்குள்ள வந்துகிட்டு எக்ஸ்பைரி ஆன மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. அடுத்த நாள் கிரேக் அப்படிங்கிறவனுக்கு பாதி விலைக்கு வித்தர்றா. இவ போட்ட டீல் படி அவன் காசு கொடுக்கலனாலும் இவளுக்கு ஏதோ கொஞ்சம் காசாவது கிடைக்குது. இப்ப அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு இவளோட மாமியார் வீட்டுக்கு வரா. மேட்டில்டா அப்படின்ற இந்த சின்ன பொண்ணும் இவங்கதான் இந்த டோரிஸ் இவளோட மாமியாரு. நோவா அப்படிங்கிற ஒரு பெரிய பையனும் இருக்கான். இவ வீட்டுக்கு வந்ததுமே நீ என்ன கஸ்டடியிலயா இருக்க, இவ்வளோ லேட்டா வர, சீக்கிரம் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போக மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க. இவங்களும் போற வழியில குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப போறப்ப மேட்டில்டா நல்லா பேசிட்டே வந்துட்டு இருக்கிறா. ஆனா நோவா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அப்படியே அமைதியாவே உட்கார்ந்துருக்கான். பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு நம்ம பெருசா முக்கியம் இல்ல, அவங்க வேலைதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு இருப்பான். இப்ப திடீர்னு பார்த்தா இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ரேடியோ எதுவும் ஒர்க் ஆகல. ஒரு கார் இவங்களை மோதுற மாதிரி வந்திருக்கும். நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ் ஆயிருப்பாங்க. ஆனா பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு கார் வந்து இவங்க காரோட மோதிருது. அப்படி மோதினதுனால பக்கத்துல இருந்த ஒரு லேக்ல வந்து இவங்க கார் வந்து மூழ்க ஆரம்பிக்குது. முதல்ல குழந்தைங்களுக்கு போட்டிருந்த அந்த சீட் பெல்ட்டை அவங்க கழட்டி விடுறாங்க. இதனால ஜன்னல் வழியா அந்த குழந்தைங்க மேல போக ஆரம்பிக்குது. இவங்களால ஆனா ஸ்விம் பண்ண முடியல. தண்ணியோட ஆளா அவங்கள உள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது. எப்படியோ முயற்சி பண்ணி அவங்களும் வந்து மேல வந்துடுறாங்க. இவங்களுக்கு பக்கத்துல தான் அந்த நோவா அப்படிங்கிற பையனும் வந்து இருக்கிறான். ஆனா அந்த பொண்ணை காணோம். என்னடா போனா அப்படின்ட்டு பார்த்தா நல்ல வேலையா அவ சர்ஃபேஸ்ல தான் இருப்பா. காப்பாத்திருப்பாங்க. போலீஸ்காரங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலையா இவ வந்து உயிர் தப்பிச்சிட்டா. வெளியில இவங்க வந்ததுமே அங்க இருக்கிற போலீஸ்காரங்க வந்து நீங்க உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாருங்க, ஏன்னா அவங்க நெத்தியில பெருசா அடி வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு இவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்படி போய் பார்த்தா இங்க இவங்க மட்டும் இல்ல, இது மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் வந்து அன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம ஜெல்லு இருந்துட்டு என்னடா இது ஒரே நாள்ல இவ்வளோ கேசஸா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு சிலர் ஒருவேளை இது தீவிரவாதிகளோட வேலையா இருக்குமோ, ஆனா இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் போனா எப்படி கார் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி இருக்கு, அது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட காயத்துக்கு மருந்து போட போகும்போது பார்த்தா டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்பவே பெரிய பெரிய கேசஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இவளோட காயமும் கொஞ்சம் சின்னது தானே, அதனால அவளே வந்து மருந்து போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா எமர்ஜென்சி வார்டுல இருந்து ஒருத்தவங்க கத்துறாங்க, ஏதோ மிராக்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்ட்டு போயிட்டு பார்த்தா இவ்வளோ நாளா இந்த பயப்புல கோமால இருந்திருக்கும் போல இப்ப திடீர்னு வந்து கண்ணு முழிச்சிட்டான். அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பி இவங்க நேரா டோரிஸோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இப்ப எந்த ஒரு காசு எதுவுமே இருக்காது. எங்கிட்டு போனாலும் எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டு எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவ கையில வச்சிருந்த பணமும் மொத்தமா அவளோட கார்ல அந்த லேக்கோட போயிருக்கும். அதனால வேற ஆப்ஷன் இல்லாததுனால டோரிஸும் இவளை வந்து தற்காலிகமா இந்த வீட்டுல வந்து தங்க வைக்கிறாங்க. இப்ப எல்லாரும் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு கரண்ட் வேற இருக்காது. அதனால சரி எல்லாம் சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரிஸ் வந்து சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க படுக்க போகும்போது பார்த்தா நம்ம ஜில்லுக்கு சுத்தமா தூக்கமே வராது. அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடப்பா. அப்ப அவ எந்திரிச்சு போயிட்டு அவளோட பழைய போட்டோஸ், மேரேஜ் ஆன போட்டோஸ் இவெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாரு. அதனால அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப டோரிஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கும் தூக்கம் இருக்காது. ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாம்ல, இப்படியே தூங்காம எவ்வளவு நேரத்துக்கு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டோரிஸ் கேட்க, ஐயோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்றா. ஏன்னா இவ வந்து ஒரு போதைக்கு அடிமையானவ. நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவத்தோட பேசுறாங்க.
அவரோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா இவ போதைக்கு அடிமையாகிடுறா. அதனால இந்த பசங்க எல்லாம் லீகலா டோரிஸ் கிட்ட தான் வந்து இருக்காங்க. இப்ப போயிட்டு பசங்க தூங்குறாங்களான்னு செக் பண்ணும்போது மேட்டில்டா தூங்குறா. ஆனா நோவா முழிச்சே தான் இருக்கிறான். அப்ப ஜன்னல் வழியா பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது ஷூட்டிங் ஸ்டார்ஸ் கிடையாது, சேட்டலைட். சரிப்பா நீ போயிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜில் வந்து வேலைக்கு கிளம்பி வரா. கிளம்பி வரும்போது பார்த்தா ரோட்ல அங்க யாருமே மக்கள் தூங்குன பாடு இல்ல. எல்லாரும் ரோட்ல தான் நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு இவங்களுக்கு, இதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புரியாம வேலைக்கு போயிட்டு இருக்கா. போற வழியில அந்த கிரெக் வந்து மடக்குறான். இது பாரு, எனக்கு இதே மாதிரி நீ எக்ஸ்பயர் ஆன நிறைய மருந்து எடுத்துக்கூட, நான் அதுக்கு டபுளா உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் டீல் பேசிட்டு இருக்க. இதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் இவங்க ஏதோ மெடிசன் கொடுக்குறாங்க போல அப்படின்னு எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகே நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கிருந்து சமாளிச்சு அவளோட வேலைக்கு திருப்பி வந்துடுறா. இங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்க்கும் போதும் கூட பார்த்தா அந்த இடத்துலயும் யாரையுமே காணோம். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒண்ணு புரியாம பாத்துட்டு இருக்கா. சரி நமக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஷிஃப்ட் முடிஞ்சோன்னா என்ன பண்றான்னா லேபுக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்ஸ் எடுக்க ட்ரை பண்றா. அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் கன்னோட வந்து நிக்கிறாங்க. இவளை அப்படியே சரண்டர் பண்ண இதை பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒர்க் பண்ணவதான், என்ன எதுக்காக இது மாதிரி வந்து பிடிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அப்போ இந்த இடத்துக்கு டாக்டர் மர்ஃபி அப்படின்றவங்க வராங்க. இங்க வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இவங்க எல்லாம் இந்த சோல்ஜர்ஸும் எதுக்காக இங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்டு கரண்ட் போனதுல இருந்து மக்கள் யாருக்குமே தூக்கம் இல்லாம போயிடுச்சு. இப்படி தூக்கம் இல்லாம போறது ரொம்ப பெரிய ஆபத்து. அதனால நாங்க ஒரு ரிசர்ச் ஹப்பை வந்து இந்த இடத்துல உருவாக்க போறோம். அது மூலியமா எதனால இது நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நாங்க வந்து ஆராயணும். அதுக்கு நீயும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி மர்ஃபி கூப்பிடுறாங்க. ஆனா ஜில் இருந்துட்டு இல்ல என்னால அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கு ஒத்துக்காததுனால அந்த இடத்துல பிரெயின் அப்படிங்கிற ஒருத்தவன் வரான். அவன் கிட்ட அந்த ஹப்போட அட்ரஸை கொடுத்து இவளோட ஃபேமிலியை அங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறமா பிரெயின் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இதை பாருங்க, இது மாதிரி தூங்காமலே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டு வரது தான் நல்லது. ஏன்னா இப்படி தூங்காம இருந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இறந்து போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மண்டை குழம்பி போய் நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது அப்படின்னு சொல்ல, இதுல ஒரே ஒருத்தவங்க தான் வந்து தூங்குறாங்க. அவங்கள வச்சு இது வந்து என்ன ஆகுது என்னன்றதை நாங்க கண்டுபிடிக்கணும். அவங்க மட்டும் எப்படி தூங்குறாங்கன்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இவ சொல்றா, என்னோட பொண்ணு மேட்டில்டாவும் வந்து நேற்று நைட்டு தூங்கிட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை சொன்னதுமே அப்படின்னா அவளையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அவ தூங்கி இருக்கா அப்படின்னா நிச்சயமா அவ இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டதுமே பதறி போயிட்டு ஜில் வந்து வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா நோவா மட்டும்தான் இருக்கான். எங்க மேட்டில்டா அப்படின்னு கேட்கும்போது டோரிஸ் வந்து அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படின்னா நம்ம உடனே போயிட்டு உன்னோட தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்படி கிளம்பும் போது பிரெயின் வந்து இவங்கள தடுத்துடுறான். பாருஜில், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. உன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நானும் சொல்றேன். இந்த ஹப்புக்கு வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டு என்ன எதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை பத்தியெல்லாம் அவ கண்டுக்கவே இல்லை. நீ என்னமோ சொல்லு, நான் நிச்சயமா இதுக்கு ஒத்துக்கவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை கூட்டிகிட்டு அவ போக ஆரம்பிக்கிறா. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் பிரெயினும் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கான். வெளியில வந்து பார்த்தா மக்கள் என்ன பண்றாங்கன்னே தெரியாம அங்கங்க வந்து போட்டு ஒரே பிரச்சனையா தான் போய்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி தூக்கம் இல்லாம போனுச்சுன்னா தன்னோட மைண்ட் எல்லாம் இழந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து குப்பை தொட்டிக்கிட்ட இறந்து கிடக்குறாரு, வேற யாரும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசர் தான். இங்க என்னதாமா நடக்குது அப்படின்னு நோவா கேட்க, தூக்கம் இல்லாததுதான் இது எல்லாத்துக்குமே பிரச்சனை, அதுதான் இவ்வளவு செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இங்க இருந்து வந்து கிளம்புறாங்க. பார்த்தா அங்க பாஸ்டர் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த குழந்தையால மட்டும் வந்து தூங்க முடியுது அப்படின்னா இது நிச்சயமா வந்து ஒரு பெரிய அதிசயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கிற யாராலையுமே தூங்க முடியல, இந்த பொண்ணு வந்து தூங்குறா அப்படின்னா நிச்சயமா இது கடவுளோட ஆசீர்வாதம் தான். இப்ப இந்த பொண்ணு தூங்குனதும் இவளோட எனர்ஜி மொத்தமா நம்ம எல்லாத்துக்குமே இப்ப வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதனால அவளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கும் நிச்சயமா தூக்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமா இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சோன்னு டோரிஸ் வந்து அவளை கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற மக்கள் யாரும் அவங்கள போக விட மாட்டேங்கிறாங்க. இதை பாருங்க, இது வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டது. எப்படி ஜீசஸ் வந்து நம்ம மக்களுக்காக நம்மளுக்காக அவரோட உயிரையே தியாகம் பண்ணாரோ அதே மாதிரி மேட்டில்டாவும் அவளுக்காக நம்மளுக்காக அவளை வந்து தியாகம் பண்ணணும், அப்பதான் நம்மளும் வந்து தூங்க முடியும்னு சொல்ல, அப்ப பாஸ்டர் இருந்துட்டு இருங்க இருங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அமைதியா இருங்க, எல்லாம் அவங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு பேச இந்த இடத்துக்கு வந்து இந்த 3 பேரும் வந்துடுறாங்க.
இங்க வந்ததும் தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க இருக்கிறவங்க அந்த பொண்ணை விடுற மாதிரி இல்ல. கூட்டத்துல ஒரு பொண்ணு வேற, இப்போ இந்த மேட்டில்டா டோரிஸ்க்கு கீழே தானே இருக்கா, நீ வந்து சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு டென்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப பிரெயின் திருப்பி உள்ள வந்து, இதை பாருங்க, இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சயின்டிஸ்ட மட்டும் தான் நம்ம வந்து விட முடியும். இதை வந்து அவங்க குணப்படுத்துறதுக்கு தான் பாக்குறாங்க. இவளை கொண்டுட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா என்ன ஏதுன்ற ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு பாஸ்டரும், இதை பாரு, இவளை மட்டும் இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா அவளை நீங்க ஒரு எலி மாதிரி தான் வந்து பயன்படுத்துவீங்க. அதனால நிச்சயமா நாங்க இவ்வளவு உங்க கூட அனுப்ப போறது இல்லை அப்படின்னு வந்து இவங்களுக்குள்ள சண்டை வர, இதை கேட்டதுமே பிரெயின் இருந்துட்டு, அப்படின்னா நாங்க மொத்த ஆர்மி ஃபோர்ஸையும் கொண்டு வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற போலீஸ்காரர் டக்குன்னு பிரெயினை சுட்டுறாரு. டோரிஸ் பயந்து போயிட்டு மேட்டில்டாவை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு போக, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே மொத்த கிரௌடும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பாஸ்டரும் போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா அங்க டோரிஸ் மட்டும்தான் இருக்கா, மேட்டில்டாவை காணோம். அப்பா எப்படியோ அவளை எங்கிட்டோ போக வச்சுட்டா, அவ எங்கேயோ மறைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வேற, இதை பாரு ஒழுங்கா அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இவ ஒரு பக்கம் ஜில் வந்துட்டு தன்னோட பையனை காட்டுல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். அந்த வழியா போகும்போது அவ ஒரு படிக்கிட்டு தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. நல்ல வேலையா இவளை யார் கண்ணிலையும் படாம கூட்டிட்டு போயாகணும். ஏன்னா இந்த போலீஸ்காரன் இந்த பாஸ்டரையே சொல்றதுக்கு துணிஞ்சிட்டான். அதனால இவங்க கண்ணில் படாம எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். சர்ச்சில் இவ வேற ஒரு பக்கம், நோவா வேற, இந்த பிரெயின் வந்து இறந்ததை இன்னும் அவனால ஏத்துக்கவே முடியல. அந்த ஷாக்ல இருந்து அவன் வெளியவே வரல. அவனோட டெட் பாடியை பார்த்துட்டு இருக்கான். அவன் பாக்கெட்ல அந்த ஹப்போட அட்ரஸ் வந்து இருக்கும். அதை வந்து அவன் எடுத்து வச்சுக்கிறான். இங்க இருக்கிற மக்கள் வேற கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக்கி சூடெல்லாம் வந்து பண்ண இவங்க எல்லாரும் எப்படியோ காட்டுக்குள்ள ஓடி வந்து ஒரு ஃபேமிலியா வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இவங்களால ரொம்ப நேரமும் இருக்க முடியாது, நம்ம சீக்கிரமா சேஃபான இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இங்க இருந்து போயிட்டு ஒரு பார்க்கிங் ஏரியால தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு ஏதாவது கார் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நோவா இருந்துட்டு இவளை நம்ம ஹப்புக்கே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்படியே சூழ்நிலை போனுச்சுன்னா இந்த உலகத்துல அவ மட்டும் தான் உயிரோட இருப்பா, நம்ம எல்லாருமே இறந்துட்டோம்னா என்ன பண்றது, அவளை வச்சுதான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா முடியல. இப்ப இவ வந்து கிரெஜோட கராஜுக்கு தான் வந்து வரா. அவன் கிட்ட எப்படியும் கார்ஸ் எல்லாம் இருக்கும், எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா கீழே தரையில விழுந்து கிடக்குறான். அதுவும் ஒரே ரத்தமா வேற இருக்கு. ஐயோ என்னடாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல 2 கொலைகாரனுங்க அங்க வந்து நின்றுட்டு ஏதோ திருடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்ததும் இவன் சவுண்டு போட, ஐயோ இவனுங்க கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறா. இந்த என்னடா சத்தம் வந்துச்சு அப்படின்ட்டு வந்து பாக்குறானுங்க. கிரிச்சோட உடம்புல இன்னும் உயிர் இருக்கும் அப்படின்னா இவன் தான் அந்த சத்தத்தை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆயுதத்தை வச்சு அவனோட தலையிலேயே போடு போடு போடுன்னு போட்டு அவன் சாகுற வரைக்கும் மனசாட்சியே இல்லாம அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப ஜில் வேற, ஐயோ அடுத்து நம்ம தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு கையில சுத்தியல் எடுத்து வச்சுக்கிறா. இன்கேஸ் அவனுங்க கிட்ட வந்தா போட்டு தரலான்னு. ஆனா அவனுங்க இவளை பார்க்கவே இல்லை. அங்க இருந்து நிறைய கார்ஸ் இருக்கும், அதுல ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவனுங்க போயிடுறானுங்க. இவளும் அங்க இருக்கிற சாவியை வச்சு இவளுக்கான காரை வந்து சூஸ் பண்றா. அந்த காரை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவையும் மேட்டில்டாவையும் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து அவ வந்து கிளம்புறா. போற வழியில அப்ப கூட மேட்டில்டா நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கிறா. இவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா இதுக்கு முன்னாடி 2 கொலைகாரனுங்க கார் எடுத்துட்டு போயிருப்பானுங்கல்ல, அவனுங்களோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அவங்க 2 பேருமே இறந்து கிடக்குறானுங்க. அவனுங்களோட உடம்புல வந்துட்டு அந்த ஷெரீஃபோட பேட்சும் கண்ணும் வந்து இருந்திருக்கும். அப்படின்னா அந்த போலீஸ்காரனை கொன்னது இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து புரிஞ்சுக்கிறா. கிட்ட இருந்து இவளும் கண்ணு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறா. ஏன்னா இவளுக்கும் தேவைப்படும். இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போதுதான் இவ வந்து அந்த மர்ஃபி அந்த டாக்டரை பத்தி சொல்றா. இப்ப அந்த மர்ஃபியோட ஆட்கள் தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கணும். அவ ஆர்மியில இருந்தப்பவே ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ரொம்பவே கொடூரமான முறையில அவ வந்து கொடுமைப்படுத்தி வந்து கொண்டுட்டு இருப்பா. தூக்கம் இல்லாதவங்க கூட தான். அதனால அவ ரொம்பவே கொடூரமானவ. அது மட்டும் இல்ல, நான் வந்து இந்த மாதிரி அடிக்ஷன் போதையில இருக்கும் போதெல்லாம் கூட அவ எல்லாரும் என்னை விரட்டிட்டாங்க. ஆனா அவ தான் வந்து என்னைய வேலைக்கு சேர்த்துக்கிட்டா. அதனால அவ ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாது. அவகிட்ட நம்ம பொண்ணை கூட்டிட்டு போறது ரொம்பவே ஆபத்து அப்படின்ற மாதிரி இவ நோவாக்கு புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா அப்படி இருந்தும் நோவா இருந்துட்டு, ஆனா இதுக்கான ஒரு கியூர் வந்து நமக்கு தேவை. இன்கேஸ் நம்ம எல்லாரும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா அவ மட்டும் இந்த உலகத்துல என்னவா பண்ணுவா, அதனால தயவு செஞ்சு அவளை அந்த ஹப்புக்கே கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். போயிட்டு இருக்கும் போது பார்த்தா இப்ப வந்து பொழுது விடிஞ்சிருது. அங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே ட்ரெஸ் எதுவுமே இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இவங்கள அமைதியா வந்து போக விட்டுறாங்க. பின்னாடி மேட்டில்டா தூங்கிட்டு இருக்கிறதையும் அவங்க ரொம்ப வினோதமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னமுமே நல்ல ரிலாக்ஸா தூங்கிட்டு தான் இருக்கா. இவங்க வந்து ஹப்புக்கு போறதுக்கு அட்ரஸும் வேணும். அதனால ஒரு லைப்ரரியில இறங்கி மேப்பை செக் பண்றதுக்காக வராங்க.
அப்ப ஜில் இருந்துட்டு மேட்டில்டாக்கு இந்த மாதிரி ஒரு புது உலகத்துல நீ எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு எப்படி ஷூட் பண்ணணுங்கிறத பத்தி அவளுக்கு சொல்லி கொடுக்க பாக்குறாங்க. அவ இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா, பயமா இருக்குமா அப்படின்னு. அப்படிலாம் நீ பயப்படக்கூடாது, ரொம்பவே தைரியமான பொண்ணா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண கத்து கொடுக்க முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அவ கத்துக்க மாட்டேங்கிறா. அதனால இவ கோவத்துல வாங்கி அங்க இருக்கிற நோட் புக்கை எயிம் பண்ணி ஷூட் பண்றா. இதை பாரு, இங்க இருக்கிறத உலகத்தை எதிர்த்து நீ போராடணும் அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி நீ கார்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னா அவளை கார்ல விட்டுட்டு இவங்க 2 பேரும் மேப்பை பார்த்துட்டு இருக்காங்க. மேப்ல இந்த வழியை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு வெளியில ஏகப்பட்ட ஜெயில் கைதிங்க வந்து ரிலீஸ் ஆகி ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்பதான் எஸ்கேப் ஆகி வந்திருப்பானுங்க. அதனால கண்ட மெனிக்கு காட்டு மிராடித்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ எதர்ச்சியா ஜில் இருந்துட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்க, ஐயோ கார்ல தானே மேட்டில்டா வர தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர, ஆனா அந்த நேரத்துல கரெக்டா காரை ஒருத்தன் எடுத்துட்டு போயிடுறான். காருக்குள்ளதான் மேட்டில்டாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. இது தெரியாம இந்த இடத்துல வர இவங்களை பார்த்துட்டு எல்லாரும் சரௌண்ட் பண்ணி நோவாவை இவங்க வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா என்கிட்ட வந்துருன்னு. இவகிட்டதான் துப்பாக்கி இருக்குமே, அதனால அதை வச்சு ஷூட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் வந்து பயம் காட்டிட்டு இருக்கிறா. இவங்க கிட்ட இப்ப ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கார் திருப்பி வந்துருது. அதுல அந்த டாஜ் அப்படிங்கிறவன் இருக்கான். நீங்க சீக்கிரமா இந்த கார்ல ஏறுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். கன் இருக்கிறதுனால அதை வச்சு மிரட்டிக்கிட்டே இவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து இவனை மிரட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பாரு, நீ ஒழுங்கா நடந்துக்கல உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து ஜில் சொல்ல, நல்ல வேலையா இவங்க கார் ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு ஒரு இதுல மோதி இருக்கும். ஆனா நோவா தான் வந்து ஜஸ்ட் மிஸ்ல சொன்னிருப்பான். அதனால இவங்க வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதுல டேக்கிள் பண்ணி இவகிட்ட இருந்த கன்னை அந்த டாஜ் வந்து வாங்கிடுறான். அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா தான் சொல்றான், இதுல புல்லட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்க இருந்து நம்ம வெளில போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை லாக் பண்ணி அந்த சாவியை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கும் இடம். அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அவங்க பாக்குறாங்க. இப்ப இவன் வந்து ஜெயில் கைதிக்கான ட்ரெஸ்ஸை தானே போட்டிருக்கான். அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவன் மாத்திக்கிறான். அப்பா கூட இவன் வந்து பேசிட்டு வரும்போது நோவா என்ன சொல்றான்னா, இதெல்லாம் நாங்க வந்து குணமாகணும்னு தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க ஜில் இருந்துட்டு இவளுக்கு மற்ற கார்ஸ்ல இருந்து எப்படி கேஸ்லாம் எடுக்கணும், பெட்ரோல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேட்டில்டாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு நோவாவும் இந்த டாஜும் வந்துடுறான். அவன் வந்து ஜில் கிட்ட இருந்து எடுத்த கன்னை திருப்பி கொடுத்துட்றான். நான் வந்து உங்களை சேஃபா அந்த ஹப்புக்கு வந்து கூட்டிட்டு போறேன், எனக்கும் இதுக்கு வந்து சரியானா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இவங்க போகும்போது மேட்டில்டாக்கு எப்படி வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவங்க ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா ஏகப்பட்ட குப்பைங்க, அது ஒரு பிரமிட் ஷேப்ல குமிஞ்சு கிடக்குது. அதுக்கு மேல ஒரு மனுஷனும் வேற உட்காந்துருக்கான். சரி இவன் ஒருத்தன் தானே சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போறப்ப பார்த்தா அங்க இதே மாதிரி காட்டு மிராண்டித்தனமா அவ்வளோ மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் சில மக்கள்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்ததுமே ஜில் இருந்துட்டு நம்ம வேகமா இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டில்டாவை சேஃபா வச்சுட்டு ஜில் வந்து காரை வந்து இப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறா. இவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமா போக ட்ரை பண்றாங்க. இதனால அந்த பிரமிடு மாதிரி குப்பைகளை குமிச்சு வச்சிருந்தானுங்களே அது எல்லாத்துலயும் வந்து கார் போகுது. அதை தாண்டி தான் இவங்க வந்து போயாகணும். அப்படி போறப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்து மேட்டில்டாவை பிடிச்சிடுறாங்க. அவளோட முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க, எப்படியோ நோவா கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதை வச்சு அவங்களோட கையில குத்து குத்துன்னு குத்திடுறாங்க. இப்ப அடுத்ததா ஜில் கிட்ட வராங்க. ஜில்ல பிடிச்சி இழுத்துக்கிட்டு திட்டத்தட்ட அவளை காரை விட்டே வெளியே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா அந்த டைம்ல மேட்டில்டா பெடல டக்குன்னு அவ பிரஸ் பண்றா. அப்படி பிரஸ் பண்ணதும் கார் வந்து அங்க இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. இதனால ஜில்லு வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறா. இவங்க பின்னாடியே அவங்க எல்லாரும் துரத்திட்டு வராங்க. ஆனா கார் இவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓட்டுனதுனால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவங்க யாரும் ஃபாலோ பண்ணல. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு இவங்க வந்துட்டாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த ஹப் இருக்கிற ஏரியால லைட் எல்லாம் இருக்கிறது இவங்க வந்து பாக்குறாங்க. சரி இதுக்கு மேல டாஜ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வரைக்கும் போதும், ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டாஜுக்கு இந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுட்டு இவங்க 3 பேரும் இங்க இருந்து அந்த ஹப்புக்கு வந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு இதுக்கு மேல நீங்க 2 பேரும் இங்க வர வேணாம், நான் வந்து இந்த ஹப் சேஃபானதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜில் வந்து இவங்க 2 பேரும் இங்க இருக்க வச்சுட்டு அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போறான். இடத்துக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் இவ வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறா. அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல போயிட்டு ஒளிஞ்சு நின்று இங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவ நோட் பண்றா. அப்ப அங்க 2 சோல்ஜர்ஸ் வந்து கையில துப்பாக்கியோட வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ மேல வந்து ஒரு ட்ரக் போகுது. அந்த ட்ரக்கோட கவனத்தை வச்சே இவன் என்ன பண்றான்னா இந்த இடத்துக்குள்ள நுழையறதுக்கு ட்ரை பண்றா. படி வழியா போகும்போது நிறைய வந்து புல்லட்ஸ் எல்லாம் கிடக்கிறத அவன் நோட் பண்றா. சரி என்னவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறைஞ்சிருந்து அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் போற அந்த கேப்ல எப்படியோ வந்து உள்ள வரா. எப்படி உள்ள வரா, பாஸ்வேர்ட்லாம் எப்படி தெரியும்னு பார்த்தா ஏற்கனவே யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணியிருக்கால, அதே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உள்ள வந்துடுறா.
உள்ள வந்தோடனே ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவளுக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுனால இவ அங்க இருக்கிற லேப் கோட்டை எடுத்து போட்டுக்கிறான். ஏன்னா இவளை யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ உள்ள வந்து பார்த்தா ஒரு வயசான பாட்டி வந்து படுத்திருக்கிறாங்க. இவங்களை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு அங்க இருக்கிற வேற ஒரு டாக்டர் வந்து ஜில்ல தப்பா நினைச்சிடறான். அதனால நீங்க வந்து பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல இவளும் போயிட்டு பிளட் சாம்பிள் எடுக்கிற மாதிரி அந்த பாட்டி கிட்ட போறா. அப்படி போகும்போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. ஏமா என்னால முடியலமா, இப்படி உயிரோட வச்சு இவனுங்க என்ன கொன்னுகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க இங்க இருந்து தப்பிச்சிட்டீங்க, உயிரோட இருந்தீங்க அப்படின்னா என்னோட பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவ டீல் பேசிக்கிட்டு இருக்கா. பாட்டிமாக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாருமா, நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா பல மாசத்துக்கு முன்னாடியே நான் இறந்துட்டேன். இப்ப பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி இவங்க குழப்பத்தோட பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மர்ஃபி வந்துடுறாங்க. ஜில்ல பார்த்துதான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். பிரெயின் எங்க, உன்னோட ஃபேமிலி எல்லாம் எங்கன்னு கேட்கும்போது இந்த யூனிவர்சிட்டில இருந்து போனதுக்கு அப்புறமா நான் பிரெயினை பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவ போய் சொல்லிடுறா. மர்ஃபி சொல்றா, இதை வந்து நாங்க கியூர் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சோம். இவங்களை வச்சு ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் எதுவுமே வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. இப்ப இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் வந்து காக்டெயில் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அது மூலியமா நம்மளோட அந்த மென்டல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வராம தடுக்கும். அதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால நமக்கு நரம்பு ரிலேட்டடா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி மர்ஃபி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னாலும் எப்படியோ நீ வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவாவது வந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவன் என்ன பண்றான்னா இங்க இருந்து கீழே போய் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. ஏன்னா மனிதனையோ மொத்தமா முடிஞ்சிருச்சு, இப்ப என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. தூரத்துல பார்த்தா ஃபிளார் கன் வந்து வெடிக்கிறது அவளுக்கு வந்து தெரியுது. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த லைட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு பார்த்தா டாஜ் வந்து மேட்டில்டாவையும் நோவாவையும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஜில் இருந்துட்டு எப்படியாவது அவங்கள தடுக்க முயற்சி பண்றா. ஆனா சோல்ஜர்ஸ் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்ததுமே இவங்கள ஷூட் பண்ண முயற்சி பண்ண போறாங்க. அந்த நேரத்துல நல்ல வெளியா மேட்டில்டா தான் இருந்துட்டு என்னால தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வா கண்டிப்பா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. மர்ஃபி கூட கேட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டாக்டர் வந்து இருக்கிறாரு. ஆக்சுவலா அங்க வந்து ஒரு குரங்குக்கு வந்து அடிபட்டிருக்கும். ஆக்சுவலா அதோட தலை ரெண்டா வந்து அப்படியே பொழந்திருக்கும். இருந்தாலும் கூட அது இன்னும் வந்து உயிரோட தான் இருக்குது. அதுக்கான தூக்கமே சுத்தமா வர காணோம். இதுக்கு என்னதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அதை தூங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றா. அதோட கையை பிடிச்சிக்கிறா. இதுக்கு இப்ப அனஸ்தீஷியா கொடுத்து பாக்குறாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. சரி, உனக்கு பேசாம அனஸ்தீஷியா கொடுத்து தூங்க வச்சுட்டு உன்னோட பிரெயினும் அதோட பிரெயினும் கம்பேர் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அனஸ்தீஷியா கொடுத்ததுமே கொஞ்ச நேரத்திலே வந்து மேட்டில்டா வந்து அங்க நல்லா தூங்கிடுறா. ஒரு பக்கம் இந்த மர்ஃபி கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது இங்க இவளை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஜில்ல. என்னடான்னு பார்த்தா இவளை நல்லா தூக்கம் இல்லாததுனால அவளுக்கு கொஞ்சம் மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. இதனால அவளோட கண்ட்ரோலை இழந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மர்ஃபி அப்படிங்கிறவ ஒரு மோசமானவ தான். இவகிட்ட வந்துட்டு இது பாரு, இந்த மாதிரி தூக்கம் இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்தை வந்து உருவாக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல வர, அப்ப நம்ம ஜில் இருந்துட்டு தயவு செஞ்சு என்னோட பொண்ணை வந்து சுதந்திரமா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா இந்த மொத்த மனிதனையுமே அவளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அவளோட சுதந்திரம் தான் இந்த மொத்த மனிதநேயத்தோட சுதந்திரமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த டாஜ் இவன் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படின்னு தெரிய வருது. அதனால இவனுக்கு அந்த காக்டெயில் இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு அவனை வந்து இவங்க கூட வேலை பார்க்க வைக்கிறாங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணு மேட்டில்டா அவ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா இந்த வயசான பாட்டி அவங்களும் தூங்குனாங்கல்ல. இப்ப பார்த்தா மொத்தமா அவங்க தூங்கிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து டெஃபிபிரிலேட்டர்லாம் இருக்கும். ஆனா அதை வச்சு அவங்க வந்து அவங்கள உயிருக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண கூட இல்லை. அவங்க இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இருந்துட்டு அடுத்ததா நோவாவையும் கொண்டு வாங்க, மேட்டில்டாவையும் நோவாவோட பிரெயினையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவனையும் டெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிட சொல்றான். ஒரு பக்கம் ஜில் அவளுக்கு வந்து இப்போ ஹாலுசினேஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறா. நிஜமான நோவா அவனோட கண்ணு முன்னாடி வந்து நிக்க இவ இருந்துட்டு நோவா வந்து என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்கறான் அப்படின்னு இமேஜின் பண்றா. இது எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம், உங்களோட பசங்களை உங்களால வந்து வளர்க்க முடியாது, அப்புறம் எதுக்கு நீங்களாம் அந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலையா அந்த இடத்துக்கு சோல்ஜர் வந்துடுறாரு. நோவாவை தனியா கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவளோட அந்த இல்யூஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகுது. நோவாவை அந்த ஆஃபீஸர் மர்ஃபி கிட்ட தான் கூட்டிட்டு போக போறான். அப்ப நம்ம ஜில் இருந்துட்டு தயவு செஞ்சு என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ கேட்கறதெல்லாம் அவங்க காதுல சுத்தமா விழல. ஆப்போசிட்ல யாரோ ஒரு மனுஷன் வர மாதிரி இவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால இவன் வேற ஒருத்தன் சோல்ஜர் சுட ஆரம்பிக்க இந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற மத்த சோல்ஜர்ஸும் வெறி பிடிச்ச மாதிரி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை வந்து சுட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் இந்த மாதிரி பைத்திய மருந்தை தெரிஞ்சிட்டு இருப்பானுங்க.
சான்ஸ் கிடைக்கவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சயின்டிஸ்ட் சோல்ஜர்னு மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்க ஜில்ல பார்த்ததும் அவங்களோட எக்ஸ் மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதனால அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு அவங்களும் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த புல்லட் வந்து அங்க இருக்கிற பைப் மேல பட்டு அது லீக் ஆக ஆரம்பிக்குது. இப்படி பைப் மேல பட்டதுனால இவளை வந்து அந்த பைப்ல தான் கட்டி வச்சிருந்திருப்பாங்க ஜில்ல. அதனால அங்கிருந்து அவளுக்கு வந்து விடுதலை கிடைக்குது. அங்கிருந்து வேக வேகமா தன்னோட பொண்ணையும் பையனையும் காப்பாத்துறதுக்காக தான் இவ வந்துட்டு இருக்கா. நோவா வேற அவன் கூட ஒரு சோல்ஜர் வந்து வந்திருப்பான்ல, அவன் திடீர்னு தன்னோட கண்ட்ரோலை இழந்து நோவாவை கொல்ல முயற்சி பண்ண நல்ல வேலையா அந்த இடத்துக்கு டாஜ் வந்து அதை தடுத்துடுறான். தடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கம் இல்லாம என்னென்னலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டேக்கிள் பண்ணி அந்த இடத்துல வந்து இறந்து போறாங்க. இதனால நோவாக்கு ஒண்ணுமே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னதாண்டா இங்க நடந்துட்டு இருக்கு, தூக்கம் இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எப்பா இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான். பக்கம் ஜில் அவ வந்து இந்த இடத்துக்குள்ள வரலான்னு பார்க்கும்போது அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து நின்றுட்டு இருப்பான். ஆனா நல்ல வேலையா அவனையும் யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால இவளுக்கு உள்ள போக ஈஸியா இருக்குது. இங்க லேப்ல பார்த்தா இந்த மர்ஃபி இருந்துட்டு திருப்பி நம்ம அந்த காக்டெயிலை வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ அவளுக்கு கொஞ்சம் நிலைமை மோசமாக ஆரம்பிக்குது. அதனால அவ வந்து அந்த காக்டெயில் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிறா. இருந்துட்டு என்ன சொல்றான்னா இந்த சின்ன பொண்ணோட உயிரையும் தேவையே இல்லாம நம்ம இழக்கணுமா அப்படின்னு பேச அந்த இடத்துக்கு ஜில் வந்துடுறா. நான் என்ன ஆனாலும் சரி இந்த பொண்ணை நான் உன்னை தூக்கிட்டு போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஸ்கேல்பல் எடுத்துக்கிட்டு அவளை மிரட்டிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அவளுக்கு வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துல இறந்தே போயிடுறா. என்னடா நடக்குது அப்படின்னு புரியாம இவங்க பயத்துல பார்த்துட்டு இருக்க. இதுக்கு காரணம் இந்த கேட்ஸ் தான். வேணும்னே அந்த காக்டெயில் இன்ஜெக்ஷன்ல வேற எதையோ கலந்து கொடுத்துருப்பான். இதுக்கப்புறமும் இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் இவன் வந்து அழிக்கிறதுக்கு விரும்பல. அதனால எப்படியாவது இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடமே மொத்தமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால தன்னோட பொண்ணு மேட்டில் கூட்டிகிட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. பக்கம் நோவா அவன் இருந்துட்டு ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கீழே இருக்கிற அந்த ஒயர்ஸ் டியூப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு மீன் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல கை வைக்க அவ்வளவுதான் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவனை அங்கேயே வந்து தூக்கி போடுது. பார்த்து அவங்க அம்மா ஜில்லு ஐயோ எப்படியாவது தன்னோட பையனை போயிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வேற பயங்கரமா சுட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம அவளும் மேட்டல்டாவும் வந்துட்டு கீழே வந்து அந்த டெஃபிபிரிலேட்டர் இருக்கும், அதை வச்சு அவனுக்கு உயிரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தடவை அவங்களும் ட்ரை பண்றாங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. காலையில மேட்டல்டா வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா அவங்க அம்மா ஜில் நோவா மேல படுத்துக்கிட்டு டேய் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்ப ஷேக் பண்ணா அவன் எந்திரிச்சிடறான். அடப்பாவி என்னடா எந்திரானோட எந்திரிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இவன் இவ்வளவு நேரம் வந்து தூக்கத்துல தான் இருந்திருப்பான். அதுக்கு ஒரு சோல்ஜர் வேற வந்து இவங்கள ஷூட் பண்ண ட்ரை பண்ண அதுக்கப்புறமா அவனுக்கே வந்து ஒரு மனசு கேட்கல, அதனால விட்டுறான். இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி நோவா இப்பதான் அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா அம்மா தங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம், இங்க வந்தது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நோவா வந்து புரிஞ்சுக்கிறான். பத்தி ஜில் கிட்டயும் அவன் பேசி ஃபீல் பண்றான். இப்ப மேட்டில்டா ஒரு விஷயத்த வந்து அங்க நோட் பண்றா. அவ வரும்போது வெளியில வந்து அந்த டெஃபிபிரிலேட்டர் இருக்கிறத பாக்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா நம்ம நோவாவை வந்து இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவன் வந்து திட்டத்தட்ட செத்து போயிருப்பான். திருப்பி அவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் அவன் வந்து தூக்கத்துல போயிருக்கான் அப்படிங்கறத இவ புரிஞ்சுக்கிறா. இவ கூட அந்த குளத்துல விழுந்தப்போ இறந்தே போயிட்டா. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இவளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து திருப்பி இவ எந்திரிச்சதுனாலதான் இவளால வந்து தூங்க முடியுது. அப்படின்னா இவங்களோட லைஃபை ரீசெட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறா. இப்ப அவங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும்ல, அதனால இவங்க அம்மாவையும் இப்ப வந்து காப்பாத்தி ஆகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற லேக்ல இவங்க அம்மாவை தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களோட உயிர் முழுமையா போற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு திருப்பி அவங்கள வெளியில எடுத்து சிபிஆர் கொடுக்குறாங்க. மறுபடியும் ஜில்க்கு வந்து உயிர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவன் நிம்மதியா தூங்கலாம். விஷயம் எப்படி ஆரம்பிச்சது, இது நான் எதனால அப்படின்றத பத்தி யாருக்கும் தெரியல. ஆனா இதை குணப்படுத்துறது மேட்டில்டா சின்ன பொண்ணு அவ எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. ஆக்சுவலா இந்த மாதிரி தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட லைஃபை திருப்பி ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் இறக்குற நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்கள இறக்க விட்டுட்டு திருப்பி அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும். அப்படி உயிர் வந்துருச்சுன்னா நிச்சயமா அவங்களால வந்து தூங்க முடியும். இந்த தூக்கமின்மை பிரச்சனையில இருந்து அவங்க வெளில வந்துருவாங்க. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு தூக்கம் வராம இருந்திருக்கா, எத்தனை நாள் தூங்காமலாம் இருந்திருக்கீங்க அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அட்டில் தான் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.